தமிழ்நாட்டின் கடைசி சாலை, இருபுறமும் கடல், உலக புகழ்பெற்ற பாம்பன் பாலம், இதையெல்லாம் நேரில் ரசிக்க நாங்கள் மதுரையிலிருந்து தனுஷ்கோடி வர கிளம்பிட்டோம். வாங்க, இந்த அழகான பயணத்தில் நீங்களும் எங்களோட சேர்ந்து வாங்க. ஒரு புதிய நாள், ஒரு புதிய அனுபவம். காலையிலே நல்ல ஒரு எனர்ஜியோட பைபாஸ் ரோட்டில் பயணத்தை ஆரம்பித்தோம். இருபுறமும் ஒரு சாலை, முகத்தில் மோதுற குளிர்ந்த காற்று மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ராமநாதபுரம் பிரிவு வந்துச்சு. ஆனால் நம்ம அங்கே கட்டாகலை. நேராக ராமேஸ்வரத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தோம். கொஞ்ச நேரத்திலேயே கடலோட வாசமும் காற்றும் நம்மளை வரவேற்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கண்ணு முன்னாடி கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது உலக புகழ்பெற்ற பாம்பன் பாலம். உண்மையாகவே அந்த பாலத்தில் பயணம் பண்ணுற அனுபவம் வார்த்தையால் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் நீலக்கடல், இன்னொரு பக்கம் இதமான வீசுகிற அந்த கடல் காற்று, அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே மெதுவாக பயணத்தை தொடர்ந்தோம். பாலத்தோட கடைசி பக்கம் வந்தப்போ ஏகப்பட்ட கள்ளப்பருந்துகள் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஏன் இவ்வளோ பறவைகள்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவின் நிலப்பரப்பையும் ராமேஸ்வர தீவையும் இணைக்கிற இந்த பாம்பன் பாலம் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது புதுசாக ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். பாம்பன் பாலத்தை மனசார ரசிச்சுட்டு அங்கிருந்து தனுஷ்கோடியை நோக்கி மீண்டும் கிளம்பிட்டோம். வழியிலேயே மன்னர் வளைகுடா பகுதியை அடைஞ்சிட்டோம். சுற்றி பார்த்தா நிறைய மீன் கடைகள், சாப்பாடு கடைகள், அதோட அழகான கடற்கரை இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அரிச்சல்முனையை நோக்கி பயணத்தை தொடர்ந்தோம். போகிற வழியில் மீனவர்கள் கரைவலை இழுத்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி சந்தோஷமாகவும் இருந்துச்சு. வலையில் துள்ளி குதிக்கிற அந்த மீன்களை பார்க்கும்போது வேறு லெவல் மகிழ்ச்சி. அவங்க உழைப்பை நேரில் பார்க்குறதே ஒரு தனி அனுபவம்னே சொல்லலாம். நாங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணோம். அதுக்காக அவங்க கொஞ்சம் எங்களுக்கு மீனும் கொடுத்தாங்க. அந்த இரவில் அந்த மீனை எப்படி பேக் பண்ணி மதுரை வரைக்கும் கெட்டு போகாமல் கொண்டு வந்தோன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.